புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாய் அவதரித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கான தியான தலைப்பு, இரட்சணியத்தை கண்ட சிமியோன். உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். லூக்கா 2:32. அமெரிக்காவில் புரூக்ளின் நகரில் ஒரு மண்டபம் இருந்தது. சென்ற நூற்றாண்டில் அந்த மண்டபத்தின் முன்பாக மத்தியான நேரம் ஒரு மனிதர் வந்து நிற்பார். மனநிலை சரியில்லாத அவர் மதியம் 12 மணி வரை அந்த மண்டபத்தின் முன்பாக நின்று கொண்டு அங்கும் இங்கும் பார்த்துவிட்டு பின் திரும்பி செல்வாராம். ஒரு காலத்தில் அந்த நகரத்தின் மிகப்பெரிய செல்வந்தராக வாழ்ந்தவர் அவர். திடீரென்று அவருக்கு ஒரு பெரும் பண நெருக்கடி ஏற்பட்டது. அவர் பிறருக்கு கொடுக்க வேண்டிய தொகை பெரியதாய் இருந்தது. அந்த நெருக்கடியான நேரத்தில் தூர இடத்திலிருந்து அவரது நண்பர் ஒருவர் அந்த மண்டபத்தின் வாசலண்டை வந்து காத்திருக்கும்படியாகவும் ஒரு பெரும் தொகையை தந்து உதவுவதாகவும் வாக்கு கொடுத்திருந்தார். ஆனால் அவர் வாக்களித்தபடி வரவும் இல்லை, பணத்தை தரவும் இல்லை. ஒவ்வொரு நாளும் அங்கே வந்து காத்திருந்த அந்த செல்வந்தர் சில நாட்களில் புத்தி சுயாதீனமற்று போனார். மனநிலை சரியில்லாத அவர் ஒவ்வொரு நாளும் மதிய நேரம் வந்து நண்பன் வருவான், பணத்தை தருவான் என்று காத்திருந்து ஏமாற்றத்தோடு திரும்பி போவாராம். ஆம், எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, மனிதர்கள் மாறக்கூடியவர்கள், அவர்களது வாக்குகளும் மாறக்கூடியவைகள்தான். ஆகவேதான் வேத வசனம் சொல்லுகிறது, நாசியிலே சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை விட்டுவிடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம் என்று. ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை என்றும் வேதம் சொல்லுகிறது. இந்த சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமிலே இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான் என்று வேதவசனம் சொல்கிறது. ஆம், கர்த்தருடைய வார்த்தையின்படி கர்த்தருக்காக காத்திருந்து வெட்கப்பட்டு போகாதவர்தான் எருசலேமில் இருந்த சிமியோன் என்பவர். இயேசு கிறிஸ்துவை காணும் முன்பு நீ மரணமடைய மாட்டாய் என்ற வார்த்தை அவருக்கு சொல்லப்பட்டிருந்தது. அந்த வார்த்தையின்படி அவர் ஆண்டவருக்காக காத்து கொண்டிருந்து கடைசியில் அவர் அந்த இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்று கரங்களில் ஏந்தி மகிழும் கிருபையை பெற்றார். மகிமையான அனுபவங்களை ஆண்டவர் அவர் காண கிருபை செய்தார். ஆகவே கர்த்தருக்கு காத்திருக்கும் போது நாம் நிச்சயம் மகிமையை காண முடியும். ஆகவே காத்திருப்பதில் சோர்ந்து போகாமல் இந்த சிமியோனை போல இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாய் இருந்தது போல நாமும் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து அந்த இரட்சணியத்தை நம் கண்கள் காணும் பாக்கியத்தை பெற்றுக்கொள்வோம். ஜெபம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, கர்த்தருடைய வார்த்தையின்படி இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாய் இருந்தான் என்று சொன்ன வார்த்தையின்படி அவர் காத்திருந்து வெட்கப்பட்டு போகாமல் உம்முடைய இரட்சணியத்தை கண்கள் கண்டது என்று சொன்ன மகிமையான அனுபவத்தை அவர் பெற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம் அப்பா. அதே போல எங்களது வாழ்க்கையிலும் நாங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கும் போது ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்ற உன்னத அனுபவத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள எங்களுக்கு கிருபை செய்தருளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமேன்.